ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, தனியா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பூண்டு, தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நீங்கள் அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்க்கலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலேயே சேர்த்து அரைச்சிட்டனால நான் சேர்க்கலை. அது கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் இந்த மாதிரி வாங்கினா சாப்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது 350 கிராம்ஸ் ஆஃப் மட்டனையும் சேர்த்து வெங்காய தக்காளி எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல மட்டன் அதோடு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்ச அந்த மசாலாவை நம்ம அந்த மட்டன் கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இந்த மசாலாவை நீங்கள் சிக்கன், ஏதாவது பீட்ரூட் இது கூடலாம் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். சேம் மட்டனுக்கு பதிலாக நம்ம சிக்கன், பீட்ரூட், ஏதாவது ஒரு வெஜிடபிளோட கூட நம்ம சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு, வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்து, நான் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட நல்லா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதில் இந்த மட்டன் வெந்திருக்கிற மட்டனை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவி மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அந்த நெய் கருவேப்பிலையோடு சேர்றப்ப அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல கிரேவியாக வந்துருச்சு. நம்மளுடைய மட்டன் சாப்ஸ் ரெடி. இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. ஹாப்பி சண்டே, என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.